எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்களை அன்பின் ஏசப்பா, தர்மையான நல்ல வேலைக்காய் நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. இந்த அருமையான இந்த நல்ல நாளிலும் கூட ஆண்டவரே உண்மை துதிக்கும்படியான தருணத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவரே கிறிஸ்துமஸ் விழாவினை ஆண்டவரே எங்கள் ஊர் சொந்தங்கள் எல்லாரும் கூடி சாமி உம்முடைய சமூகத்தில் நிற்கிறதை நீர் அறிவீர் ஆண்டவரே. புல்லாக்கவுண்டம் பாளையத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஆண்டவரே உம்முடைய பொற்பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய ஆண்டவரே ஜெபங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும். எல்லாருடைய இல்லங்களிலும் உம்முடைய பரிசுத்த கரம் இருந்து ஏசப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று உம்முடைய வேத வசனத்தில் படிக்கிற மூலமாக ஆண்டவரே, அப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே உம்முடைய ஒளியை நீர் பரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சாமி பரிசுத்த கரத்தினால் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே பெரியப்பாமார்கள், சித்தப்பாமார்கள், அண்ணன்மார்கள், அண்ணின்மார்கள், ஆண்டவரே பிள்ளைகள், ஆண்டவரே பேர குழந்தைகள் எல்லாரையும் உம்முடைய பொற்பாதத்தில் படைக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய கரம் ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொரு இல்லங்களிலும் ஆண்டவரே நீர் பிரவேசித்து உம்முடைய அருளை நீர் அளித்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நேச கரத்தினால் நீர் வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. இந்த விழாவிற்காக சாமி எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளையும் வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே. பேசுகிறதான பிள்ளைகளையும் பாடுகிறதான குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய கிறிஸ்துமஸ் பிறப்பின் மூலமாக சாமி ஆண்டவரே நாங்கள் எங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களை தேடுகிற பிள்ளைகளாய் எங்களை வழிநடத்த நீர் உதவி செய்யும். பாடுகிற பிள்ளைகளையும் பேசுகிற மக்களையும் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வீட்டை பற்றிதான ஆண்டவரே பக்தி வைராக்கியத்திற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இதில் ஆரம்பிச்ச குடும்பத்திற்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஆண்டவரே உம்முடைய வீட்டையும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தையும் குறித்ததான அந்த பக்தி வைராக்கியத்திற்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய எல்லா குடும்பங்களையும் ஒருங்கிணைத்து ஆண்டவரை பாட வைக்கவும் ஆண்டவரை ஜெபிக்கிறதிலும் வேதத்தை வாசிக்கிறதிலும் ஆண்டவரே அவ்வப்பொழுது ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எங்களை ஊக்குவித்து ஆண்டவரை அந்த காரியத்தை சாமி செவ்வையாய் செய்து வருகிற அந்த மகனை நீர் ஆசீர்வதியுங்க. உடல் உள்ள ஆரோக்கியத்தை தாருங்க. அன்னிக்காய் பிள்ளைகளுக்காய் மருமக்கள்மார்களுக்காய் பேர குழந்தைகளுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. அவர் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளையும் நிர்வாகிக்க பண்ணும் ஆண்டவரை. மறுபடியும் ஆண்டவரே இந்த 25ஆம் ஆண்டை இவ்வளவு தூரம் நீர் நடத்தி வந்த ஆண்டவர், இனிமேலும் நீர் எங்களுக்கு நற்சுகத்தையும் பலத்தையும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து 26ஆம் ஆண்டை சாமன் நாங்கள் சந்தோஷமாய் வரவேற்று ஆண்டவர் உம்மை நன்றியோடு துதித்து ஆராதிக்க எங்கள் தேவன் உதவி செய்யும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிலை நாமத்தில் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தோற்றத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புல்லாக்கவுண்டம் பாளையம் கிறிஸ்துவ மக்கள் அனைவருக்கும் எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இந்த நல்ல நாளில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச இருக்கும் தலைப்பு ஃப்ரம் பர்டன் டு பிளெஸிங் த டாங்கிஸ் ஜேர்னி ஆஃப் ஃப்ரீடம். சுமைகளிலிருந்து ஆசீர்வாதம் வரை கழுதையின் சுதந்திர பயணம். நான் மையமாக கொண்ட வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நான் ஒரு கதையை வைத்து எனது அருளுரையை நான் ஆரம்பிக்கிறேன். நாசரேத் ஊரில் ஒரு பெரிய மனிதர் இருந்தார். அவரிடம் 4-5 கழுதைகள் அவர் வைத்திருந்தார். அதில் ஒரு கழுதையை மட்டும் அவர் அதிக வேலைகளை கொடுத்து அதிக கஷ்டங்களை கொடுத்து அந்த கழுதையை அவர் வேலையை வாங்கினார். எப்படி என்றால், அதிக கனமான மூட்டைகளை சுமக்க செய்வதும், மலைகளின் மேல் அந்த மூட்டைகளை சுமந்து கொண்டு செல்வதும், இந்த மாதிரி கஷ்டமான வேலைகளையே அந்த ஒரு கழுதையிடம் மட்டும் அவர் வாங்கி வந்தார். அப்பொழுது அந்த கழுதை களைப்பாக அந்த கழுதை வீடு திரும்பி அது உணவு சாப்பிட வரும் பொழுது வேற கழுதைகள் எல்லாம் அந்த உணவை பறித்துக்கொள்ளும். இப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த கழுதை கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. ஆனாலும் அந்த கழுதை தேவனை மட்டுமே நம்பி கடினமாக உழைத்து கொண்டும் முயற்சி செய்து கொண்டும் அந்த கழுதை இருந்தது. ஒரு நாள் ஒரு மனிதர் அவருடைய கர்ப்பமான மனைவியை அழைத்து கொண்டு இந்த பணக்காரரிடம் ஒரு கழுதை வாங்க விரும்பினார். இந்த கர்ப்பமான அந்த பெண் இந்த கஷ்டப்படுகிற இந்த கழுதையை தேர்ந்தெடுத்ததால்
அந்த மனிதர் அந்த கழுதையை விலை கொடுத்து அவர் வாங்கினார். வாங்கி இவர்கள் நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு இவர்கள் அந்த கழுதையின் மூலமாக பயணிக்க திட்டமிட்டு இந்த கழுதையை அவர்கள் வாங்கினார்கள். ஸோ நான் இந்த கழுதையின் கதையை நான் மையமாக வைத்து நான் என்னுடைய அருளுரையை நான் ஆரம்பிக்கிறேன். முதலாவது தலைப்பு, த டாங்கி சஃபரிங் எ மிரர் ஆஃப் ஹியூமன் ஸ்ட்ரகிள். கழுதையின் துன்பம் மனித போராட்டங்களோடு ஒப்பிடுதல். சங்கீத புத்தகம் 34ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால், இந்த சங்கீத புத்தகத்தில் சொல்லியிருக்கிறது, நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிப்பார். ஆக இந்த கழுதையினோட கஷ்டங்களையும் மனித கஷ்டங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால், கழுதை அதிக சுமைகளை சுமந்தது. அதே போல தான் மனித வாழ்விலும் அதிக கஷ்டங்களை நாம் பட்டு நாம் ஒரு போராட்டங்களுக்கு மத்தியிலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த கழுதை எப்படியாவது அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று அதிகமாக அது முயற்சி செய்து கொண்டிருந்தது. அதிகமாக அந்த கழுதை உழைத்து கொண்டும் அது இருந்தது. ஆக நான் இரண்டாவது தலைப்பாக நான் கூறுவது, த அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டர் எ டிவைன் அப்பாயின்மெண்ட். சில நேரங்களில் நாம் அறியாத நேரங்களிலும் நாம் எதிர்பார்க்காத ஒரு நபரால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதே போலதான் இந்த கழுதையின் வாழ்விலும் அந்த மனிதர் இந்த கழுதையை வாங்கினார். அந்த மனிதர் வேறு யாரும் இல்லை. அந்த மனிதர் பெயர் யோசேப்பு, அந்த கர்ப்பவதியான பெண்ணின் பெயர் மரியாள். ஆக இருவரும் இயேசு பிறப்பதற்காக நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு போகிறதற்கு இந்த கழுதையை அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த கழுதையை அவர் வாங்கினார்கள். ஆகையால் நம் வாழ்விலும் சில மனிதர்கள் ஒரு சிறிய உதவி செய்வார்கள். ஆனால் அந்த உதவி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாகவும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை மனிதர்கள் மூலமாகவும் நம்மளுக்கு அவர் கொடுப்பார். ஆக நான் மூன்றாவது தலைப்பாக, த டாங்கிஸ் ஃப்ரீடம் எ டர்ன் ஃப்ரம் டார்க்கஸ்ட் டு லைட். கழுதையின் இருண்ட வாழ்வில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி கழுதை பயணிக்கிறது. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 30வது வசனம், என் நுகம் மெதுவாகவும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நான் இந்த நேரத்தில் கல்யாண்ஜியின் ஒரு கவிதையை நான் சொல்லி இதை நான் விவரிக்கிறேன். கல்யாண்ஜி அவர் ஒரு கவிதையை சொல்லுவார், இவ்வளவு கனமாக இருக்கும் என்று தெரியாது, இவ்வளவு லேசாக இருக்கும் என்றும் தெரியாது, இவ்வளவு எளிதாக, இவ்வளவு சிக்கலாக, இவ்வளவு இருட்டாக, இவ்வளவு வெளிச்சமாக, இவ்வளவு காற்றோட்டமாக, இவ்வளவு புழுக்கமாக இருக்கும் என்று தெரியாது வாழ்க்கை அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதே போலதான் இந்த கழுதையும் மரியம்மாவை சுமந்து கொண்டு பெத்லகேமுக்கு போகும் வழியில் தான் முன்பட்ட கஷ்டங்களை நினைத்து பார்த்தும் இப்பொழுது மரியம்மாவை இந்த கழுதை சுமந்து கொண்டு போவது அது ஒரு லேசான சுமையாகவும் இன்பமான சுமையாகவும் இருக்கிறது என்று அந்த கழுதை ஒரு விடுதலை பெற்ற ஒரு உணர்ச்சியோடு அந்த கழுதை பயணிக்கிறது. ஆக கழுதையின் இந்த போராட்டங்களின் மத்தியும் அது இருண்ட வாழ்வில் இருந்த வெளிச்சத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு காரணம் இயேசு பிறப்பு தான். ஆக இயேசு கிறிஸ்து எதற்காக மனிதனானார் என்றால், இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று. கலிலேய நாடு, நப்தலி நாடு போன்ற இருண்டுள்ள மக்கள்கள் எல்லாம் ஒரு ஒளியின் காணவும் ஒரு வெளிச்சத்தை காணவும் கர்த்தர் பிறந்தார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதே போலதான் இந்த கழுதையின் வாழ்விலும் ஒரு இருண்ட வாழ்விலிருந்து ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆகவே நீ வருகின்ற கிறிஸ்துமஸில் இருந்தும் புத்தாண்டில் இருந்தும் நம்மளுடைய வாழ்வும் ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை நோக்கி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தையும் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பார். சில சமயங்களில் நீங்கள் சுமக்கும் சுமை கனமாய் தோன்றினாலும் தேவனுடைய திட்டத்தில் ஒரு சிறிய சுமை கூட பெரும் மகிமையாக அவர் உருவாக்குவார். துன்பத்தின் பாதையில் உங்களை வெளிச்சத்தின் பாதையில் ஆண்டவர் நடத்தி செல்வார். அங்கே கிறிஸ்து மீண்டும் உங்கள் இதயத்தில் அவர் பிறப்பார். எனவே ஒருபோதும் உங்கள் பயணத்தை நீங்கள் வெறுக்காதீர்கள். கடினமாக உழைத்து கொண்டிருங்கள். அதிக முயற்சிகளை நீங்கள் எடுங்கள் அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு. கார்ல் மார்க்ஸ் த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ, கம்யூனிஸ்ட் கட்சியின் அறிக்கையில் அவர் சொல்லியிருப்பார்,
முதலில் அவர் எழுதும்போது இந்த உலகத்தை ஒரு பூதம் பிடித்து ஆட்டுகிறது என்று எழுதுவார். அந்த புத்தகம் முடியும் போது இந்த மக்கள் இழக்கிறதற்கு அவர்கள் தலையை தவிர வேறு எதுவும் இல்லை, ஆனால் முயற்சி செய்தால் ஒரு புதிய உலகமே காத்திருக்கிறது என்று அவர் சொல்லி இந்த புத்தகத்தை அவர் முடிப்பார். ஆகவே நீங்கள் ஆண்டவரை நம்பி நீங்கள் கடினமாக உழைத்து நீங்கள் முயற்சி செய்யும் போதும் உங்களது உண்மையான வேண்டுகோளையும் ஜெப விண்ணப்பங்களையும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் வைக்கும் போதும் ஆண்டவர் உங்களது வாழ்வு இருட்டிலிருந்து ஒரு வெளிச்சத்தை பயனாக ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் இதயத்தில் ஆண்டவர் பிறப்பார். நீங்கள் ஆண்டவரை நம்பி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்வு சந்தோஷமாகவும் சமாதானத்தின் நாட்களாகவும் இனி வருகின்ற கிறிஸ்து பிறப்பிலிருந்தும் புத்தாண்டிலிருந்தும் உங்களுக்கு அமையும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். காலம் பெத்லேம் மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர், கர்த்தாவின் தூதன் இறங்க விண்ஜோதி கண்டனர். தாவீதின் வம்சம் ஊரிலும் மெய் கிறிஸ்து நாதனார், பூலோகத்தார்க்கு இரட்சகர் இன்றைக்கு பிறந்தார். பூலோகத்தார்க்கு இரட்சகர் இன்றைக்கு பிறந்தார். பெத்லெம் நகரில் பாலன் பிறந்தார், வாருங்கள் போய் பார்ப்போம், வாருங்கள் போய் பார்ப்போம். நம் பாவத்தை போக்கிட மன்னன் பிறந்தார், வாருங்கள் போய் பார்ப்போம். நம் பாவத்தை போக்கிட மன்னன் பிறந்தார், வாருங்கள் போய் பார்ப்போம், வாருங்கள் போய் பார்ப்போம், வாருங்கள் போய் பார்ப்போம். பாராளும் வேந்தரெல்லாம் பிறப்பார் மாளிகையில், பாராளும் வேந்தரெல்லாம் பிறப்பார் மாளிகையில், பார்வடைத்த தெய்வம் மட்டும் பிறந்தார் தொழுவினிலே. ஏழைக்கு ஏழையாய் தாழ்மை ரூபம் கொண்டு, ஏழைக்கு ஏழையாய் தாழ்மை ரூபம் கொண்டு, தந்தை துணிகளிலே காட்சி தருகிறார். பெத்லெம் நகரில் பாலன் பிறந்தார், வாருங்கள் போய் பார்ப்போம். நம் பாவத்தை போக்கிட மன்னன் பிறந்தார், வாருங்கள் போய் பார்ப்போம், வாருங்கள் போய் பார்ப்போம், வாருங்கள் போய் பார்ப்போம். பக்தரே வாரும் ஆசையவளோடும், நேர்பாரும் நேர்பாரும் ஏற்பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை தேவாதி தேவா, ஜோதியில் ஜோதி, மானிட தன்னை நிறைவேறுத்தினீர். தெய்வ குமாரன் ஒப்பில்லாத மைந்தன், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும். இயேசுவை ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார், அற்புத பாலனாக பிறந்தார். ஆதந்தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதந்தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட, ஆதிரையுரை ஈடேற்றிட,
மாசற்ற ஜோதி தீரித்துவத்தோர் வஸ்து மரியாம் கண்ணீடம் உதித்து மரியாம் கண்ணீடம் உதித்து மகிமையை மறந்து தமை வெறுத்து மகிமையை மறந்து தமை வெறுத்து மனுக்குமாரன் வேஷமாய் உன்னத கஞ்சீர் முகஞ்சீர் வாசகர் மின்னுச்சீர் வாசகர் மேனி நீரம் ஏலும் உன்னத காதலும் பொருந்தவே சர்வ நன்மை சொரூபனாரஞ்சிதனார் தாம் தாம் தன்னரர் வன்னரர் தீம் தீம் தீமையகற்றிட சங்கீத 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 சந்தோஷமென சோபனம் பாடவே இங்கிர்த 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 நமது இருதயத்திலும் எங்கும் நிறைந்திட ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார் அற்புத பாலனாக பிறந்தார் ஆதாம் சாதி. திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றீர் இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடெனை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே தமது முகப்பிரகாசம் இயேசுவே என்னில் வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. கிறிஸ்மஸ் வந்தாச்சு நியூ லைஃபும் கிடைச்சாச்சு நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம் பூ பூ பூமியிலே பூத்தாடும் பூமியிலே மகிழ்கின்ற வந்தாடுவோம் கிறிஸ்மஸ் வந்தாச்சு நியூ லைஃபும் கிடைச்சாச்சு நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம் கேரல் பாட்டுகள் வந்த ஸ்டாரு மனது மகிழ்ச்சியும் நட்பு வாழ்க்கை செழிக்கட்டும் சேலம் முடின்றும் இவ்வாழ்வில் காலங்கள் பாடுங்கள் தாளங்கள் பாடுங்கள் பூமியிலே பூத்தாடும் பூமியிலே முழ்கின்ற வந்தகரம் மாறுவோம் கிறிஸ்மஸ் வந்தாச்சு உலகம் கிடைச்சாச்சு நண்பருடன் சேர்ந்து கொண்டாடுவோம். ஆனந்த கீதங்கள் பாடுங்கள் வாழ்த்துங்கள் ஆண்டவர் பாலனாய் மண்ணிலே தோன்றினார் ஆதாம் செய் பாவங்கள்
அன்னையின் மைந்தனாய் தாழ்மையாய் தோன்றினார். மேலோக தூதர்கள் பாட பூலோக மாந்தர்கள் போற்ற தாலேலோ கீதம் எங்கும் கேட்குதே. வானாதி வானங்களே களி கூர்ந்து பாடிடுங்கள், விண்ணில் நல் மாட்சி தோன்ற மண்மீட்சி காண வந்தார். வானாதி வானங்களே களி கூர்ந்து பாடிடுங்கள், விண்ணில் நல் மாட்சி தோன்ற மண்மீட்சி காண வந்தார். ஆனந்த கீதங்கள் பாடுங்கள், வாழ்த்துங்கள், ஆண்டவர் பாலனாய் மண்ணிலே தோன்றினார். ஆதாம் செய் பாவங்கள் சாபங்கள் நீக்கவே அன்னையின் மைந்தனாய் தாழ்மையாய் தோன்றினார். கேஞ்சென்மே தராயர்க்கே விண்ணல் தோத்தியமேருதே. அவர் பாவநாசகர் சமாதானக்காரர். மன்னோர் யாரும் எழுந்து விண்ணோர் போல் கெம்பீரித்து பெத்லஹேமில் கூடுங்கள், ஜென்ம செய்தி கூறுங்கள். கேட்சென்மே தராயர்க்கே விண்ணில் தூத்தியம் ஏறுதே. மாட்டுத் தொழுவத்திலே அம்மா பணி சாரலிலே. மாட்டுத் தொழுவத்திலே அம்மா பணி சாரலிலே. மேல்மலை விட்டு கால்மலை கற்க சிவந்திரு பாமணியாரே. மேல்மலை விட்டு கால்மலை கற்க சிவந்திரு பாமணியாரே. தேவகுமாரனியாரோ
சீரசுபாலம் ஜெயமானுவேலம் சீர்நாமத்தை சீரசுபாலம் ஜெயமானுவேலம் சீர்நாமத்தை தினமே போற்றுவோமே சீரசுபாலம் ஜெயமானுவேலம் சீர்நாமத்தை பாராளும் வேந்தன் பகரும் அமைதன் பாராளும் வேந்தன் பகரும் அமைதன் தாராளமாக தமிழ்மானுவான சீரசுபாலம் ஜெயமானுவேலம் சீர்நாமத்தை இன்னரும் பெருமா இணைசாயலாக மண்ணிலே மாற்றி மையாளே இன்னரும் பெருமா இணைசாயலாக மண்ணிலே மாற்றி மையாளே விண்ணவர்கள் போட்ட வெற்றிக்காவை சாற்ற விண்ணவர்கள் போட்ட வெற்றிக்காவை சாற்ற வரும் பாடி நாமகிட வேண்டாமோ சீரேத்து பாலம் ஜெயமானுவேலம் சீர்நாமத்தை பாவத்தினியாமை பாதகரை போல பாவத்தை நம்மேல் நாம் தேடினோமே பாவத்தினியாழை பாதகரை போல பாவத்தை நம்மேல் நாம் தேடினோமே கோபத்தை ஒழித்த குவளையத்தை நீக்க கோபத்தை ஒழித்த குவளையத்தை நீக்க தீபமாய் வந்த தேவத்தை நான சீரசுபாலம் ஜெயமானுவேலம் சீர்நாமத்தை பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவானே மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார் மாத்யாகியாய் வளர்ந்தார் பிறந்தார் 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 வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் பாவ உலக மானிடமே பாசம் அடைந்தவரே பாவ உலக மானிடமே பாசம் அடைந்தவரே மனக்காரிருளை எம்மை கிழுமை மாஜோதியாய் திகழ்ந்தார் மாஜோதியாய் திகழ்ந்தார் பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார்